ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா ஹோம்மேட் நன்னாரி சர்பத் பார்க்க போகிறோம். இது ரமலான் ப்ரிப்பரேஷன் வீடியோ பார்ட் 2. பார்ட் 1 வீடியோவில் சிக்கன் க்யூப் பார்த்தோம். அதுக்கப்புறம் ஹோம்மேட் பஜ்ஜி ஃப்ளாரும் பார்த்தோம். பார்க்காதவங்க போய் பாருங்கள், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். இது நன்னாரி. இதை இப்போ நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் மண்ணெல்லாம் இருக்கும். இது நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். இப்போ சம்மர்னால இது நல்ல சேல் ஆகுது. அதில் பார்த்தா தெரியும் மண்ணாட்டு இருக்கும். அதனால் ஒரு 2-3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதே போல் கொஞ்சம் காய வச்சு எடுத்திருக்கேன். அதுக்கு உள்ள ஒரு சின்ன குச்சி மாதிரி இருக்கும். அதை நம்ம உடச்சி எடுத்து தூர போட்டுறணும். அதுக்கப்புறம் இதை நம்ம பொடிச்சு எடுத்துக்கிடணும். இதே போல் நான் பொடிச்சு எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு சுத்தியலால் அடிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் மிக்சியில் போட்டு பொடிச்சு எடுத்திருக்கேன். இதில் வாட்டர் ஊற்றிடலாம். இதை அப்படியே ஓவர் நைட் அப்படியே ஊற வச்சிடலாம். இப்போ காலையில் ஆயாச்சு. இப்போ இதை நம்ம நல்லா காய்ச்சி எடுத்துக்கிடணும். ஒரு 20 நிமிஷம் காய்ச்சணும். இதில் நான் 1/2 லிட்டர் போல் தண்ணி ஊற்றிருந்தேன் நைட்டு. நோன்பு திறக்கும்போது எல்லாருமே ஜூஸ் குடிப்போம். அதுலேயும் நிறைய பேருக்கு என்னென்னா நன்னாரி சர்பத்னா ரொம்ப பிடிக்கும். அதுவும் இப்போ சம்மர்னால எல்லாருமே குடிக்கலாம். நம்மளே வீட்டில் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். வெளியூர் போகிறவங்க கூட, வேறு ஊர் ஃபாரின் அங்கெல்லாம் போகிறவங்க கூட நன்னாரி சர்பத் கேட்டு வாங்கிட்டு போகிறாங்க. இந்த நன்னாரி இதை நம்ம வாங்கிட்டு போயிட்டோம்னா நம்மளே பிடிச்சி எடுத்துகிட்டு போயிட்டோம்னா நம்ம வீட்டிலே ரெடி பண்ணிக்கலாம். சர்பத் பாட்டில் தான் வாங்கிட்டு போகணுன்னு அவசியம் இல்லை, ஈஸியாகவே செய்திடலாம். இப்போது நல்லா கொதிச்சிட்ருக்கு. இருபது நிமிஷம் ஆன பிறகு இதை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு துணியில் நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். இதே போல் வடிகட்டி எடுத்தாச்சு. துணியில் வடிகட்டினா தான் அதில் இருக்க மண்ணெல்லாம் வரும். அதுக்கப்புறம் நான் எக்ஸ்ட்ராவாக அந்த நம்ம கொதிக்க வச்ச அந்த நன்னாரியில் கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு எடுத்திருக்கேன். அதையுமா சேர்த்து ஆட் பண்ணி இப்போ 1 லிட்டர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். 1 லிட்டர் தண்ணிக்கு 1 கிலோ சீனி நம்ம கரெக்டாக போடணும். இப்போ நல்லா கொதிக்கட்டும். நன்னாரி நான் 100 கிராம் வாங்கினேன். நான் 100 கிராமும் போடலை, 25 கிராம் கிட்ட தான் போட்டிருக்கேன். நான் 1 லிட்டர் தான் செய்தேன், அதனால அதுவே போதும். மறுபடியும் ஒரு 10-15 நிமிஷம் இதை கொதிக்க வைக்கணும். உங்களுக்கு கலர் பார்த்தாலே தெரியும் எந்த கலரில் இருக்குன்னு. இப்போ நமக்கு எக்ஸ்ட்ரா கலர் வேணும் அப்படின்னா நம்ம இதில் நம்ம இயற்கையான கலர் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபைனல் ஸ்டேஜ் வந்தாச்சு. இப்போ நான் கலர் ஆட் பண்ண போகிறேன். இது என்ன கலர்னு பார்த்தீங்கன்னா இது பீட்ரூட் பவுடர். இதை இப்போ நம்ம போட்டுடலாம். பீட்ரூட்டை காய வச்சு பவுடர் பண்ணி வச்சுருக்கேன்.
நம்ம இதையே போட்டுட்டோம். பீட்ரூட்னால நம்ம எவ்வளோ வேணாலும் கலர் போட்டுக்கலாம். அதில் வந்து ஃப்ளேவர்லாம் வராது. ஏன்னா நன்னாரியில் இருக்க ஃப்ளேவரே நமக்கு நல்ல ஹெவியாக இருக்கும். அதனால தேவைக்கு நம்ம கலர் ஆட் பண்ணிக்கலாம். பீட்ரூட் கலரை பீட்ரூட் இல்லைன்னா நம்ம வந்து செம்பருத்தி பூவை ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் ஒரு இயற்கையான கலரை தரும். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதை அப்படியே ஆற விட்டுறலாம். உங்களுக்கு கலர் பார்த்தாலே தெரியும், சூப்பராக இருக்குது. இதுவே போதும். இப்போ கலர் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்காக வேண்டி நான் ஒரு கிளாஸில் ஊற்றி காட்டுறேன். நல்ல ஒரு கலர் வந்திருக்கு. இந்த கலரே நமக்கு போதும். சம்மர் சீசனில் நம்ம நன்னாரி சர்பத்தை அதிகமாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நன்னாரி வந்து ரொம்ப தணுப்பு குளிர் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க வந்து நன்னாரி பொடி கொஞ்சமாக போட்டு இந்த மாதிரி சர்பத் செய்து நம்ம குடிச்சிடலாம். இப்போ ஒரு பாட்டிலில் ஊற்றி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நான் வந்து 1 லிட்டர் தண்ணி டோட்டலாக ஊற்றுனேன். அதுக்கு வந்து நமக்கு 3/4 லிட்டர் போல் சர்பத் வந்திருக்கு. கடையில் வாங்குகிற சர்பத்துக்கும் நம்ம வீட்டில் செய்கிற சர்பத்துக்கும் நமக்கு டிஃப்ரெண்ட் வராது. ரேட் வைஸாக பார்க்கும்போது ரேட் வந்து ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்கும். ஆனால் நம்ம வீட்டில் வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக செய்து குடிக்கிறோம், அவ்வளோதான் வித்தியாசம். இதுவே நம்ம வந்து நாட்டு சர்க்கரையிலையும் செய்யலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் நாட்டு சர்க்கரையில் செய்து காட்டுறேன். இப்போ வந்து நான் பதாம் பிசின் ஊற வச்சுருக்கேன். அந்த பதாம் பிசினை போட்டு நம்ம வந்து நன்னாரி சர்பத் ரெடி பண்ணியிருக்கேன். பதாம் பிசின் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு லெமன் ஜூஸ் ஊற்றுறோம். இதில் வந்து சப்ஜா சீடும் போடலாம், சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஹோம்மேட் நன்னாரி சர்பத் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் வாட்டரும் ஊற்றி மிக்ஸ் பண்ணி குடிச்சிட வேண்டியதான். இதில் சுகர் வேறு எதுவுமே போடலை, ஏன்னா நம்ம வந்து சர்பத்தில் இருக்க சுகரே போதும். சூப்பரான நன்னாரி சர்பத் ரெடி ஆகிட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு ரெசிபியில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.